Hello friends, welcome to my channel. So இன்னைக்கு வீடியோ நம்ம தமிழ்ல பார்க்க போறோம் and இந்த லுக் வந்து ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்றது. இது வந்து கமிங் வேலண்டைன்ஸ் டேக்காக ஒரு சிம்பிள் லுக் இது. நான் ரெண்டு லுக் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரொம்ப சிம்பிளா நீங்க ஈஸியா வியரபிளா இருக்கும். இது வந்து சாஃப்ட் கட் க்ரீஸ் ஆக்சுவலா ஹாஃப் கட் க்ரீஸ். ஸோ இது வந்து நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணலாம் வித் போல்ட் லிப்ஸ். இதில் நீங்கள் நியூட் லிப்ஸும் போகலாம், போல்ட் லிப்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நிவ்யா மென்னோட ஆஃப்டர்ஷேவ் பாம் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ப்ரைமராக யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் வீடியோ குயிக்காக இருக்கும், ஏன்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால ஐம் ஜஸ்ட் டூயிங் இட் குயிக். நெக்ஸ்ட் பேக்கோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டு நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நல்லா டைம் எடுத்துக்கோங்க, பட் இங்கே நான் ரொம்ப குயிக்காக முடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் அதை எடுத்து நல்லா கன்சீல் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம ரெகுலராக கன்சீல் பண்ணுவோமோ அங்கெல்லாம் கன்சீல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எது இதெல்லாம் ரெகுலராக நம்ம கன்சீல் பண்ணுற ஏரியான்னு. அங்கெல்லாம் கன்சீல் பண்ணிக்கிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஸ்பாஞ்ச்லேயோ இல்லைன்னா ப்ரஷ்லேயோ நீங்கள் பண்ணிக்கலாம். செட் பண்ணுறதுக்கு பாரத் அண்ட் டோரிஸோட பவுடர் எடுத்து நான் ஃபுல் ஃபேஸ் செட் பண்ண போகிறதில்ல, எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான இடமோ அங்கே மட்டும் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரான்சர் வந்து லோரியலோட ப்ரான்சர் எடுத்து நான் கொஞ்சம் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக ப்ரான்சப் பண்ணிக்கிறேன். ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால நோஸ் கான்டியூரிங் பண்ணுறேன் ப்ரான்சர் வச்சு. நெக்ஸ்ட்டு ஹைலைட்டிங்க்கு வந்து ரெவ்லானோட ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பீச் ஷேடு. ஸோ இதுவும் யூஸ்வலான இடம், அதனால் இதெல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக போகலை. நெக்ஸ்ட் ப்ளஷ்ஷுக்கு இது ஏடிஎஸோட ப்ளஷ்ஷு, இது லோக்கல் ஸ்டோர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ரெவல்யூஷனோட ஸ்ப்ரே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னர் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கட் க்ரீஸ்க்கு உங்கள் க்ரீஸ் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மேலே நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீஸ் எங்கே உங்கள் இது வந்து டச் ஆகுதுங்கிறது அது தெரியும். இந்த லுக் வந்து என்ன கேட்டால் பெஸ்ட் வந்து ஹூடட் ஐஸ்க்கு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு உங்களோட க்ரீஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் ரைட் சைடில், அதாவது அவுட்ரு எண்டில் வந்து கொஞ்சம் ஹையராக மார்க் பண்ணியிருக்கேன் என்னோடய க்ரீஸை விட. ஏன்னா அங்கே மட்டும் எனக்கு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஹூடட் இருக்கும், ஏன்னா என்னோடய கண் ஷேப்புக்கு அது அப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த டார்க் ப்ரௌன் ஷேடை வச்சு நான் வந்து ஃபுல் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு வி ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். அதை ஒரு பிளெண்டிங் ப்ளஷ்ஷில் எடுத்து, இது க்ரீஸ் ப்ரஷ்ஷு, இது வைஷியோடது, அதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கணும், சாஃப்டன் பண்ணிக்கணும். அது ஹார்ஷாக இருக்கக்கூடாது. அதனால் முதல் மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறமேல நல்லா அதை வந்து விண்ட்ஷீல்ட் மோஷன் அந்த இதில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். அது அந்த ஃபுல் டிஃப்யூஸ் ஆகணும். கலர் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கிங், உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன பென்சில் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதே நமக்கு ஐ பென்சில்லையும் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால இது காட்டுறேன் எப்படி. நெக்ஸ்ட்டு அவுட்டர் வி வந்து சேம் ப்ரௌன் கலரை வந்து நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணலை, எங்கெல்லாம் எனக்கு கலர் பிளேஸ்மெண்ட் வேணுமோ, ஸோ கலர் பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நான் கலரை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு சேம் பிளெண்டிங், அதே பிளெண்டிங் ப்ரஷ்ஷில் அதை சாஃப்டன் பண்ணிக்கிறேன். சேம் எப்போவுமே கலரை ப்ளேஸ் பண்ணணும், அப்புறம் பிளெண்ட் பண்ணணும். நம்ம டேரெக்டாகவும் பண்ணலாம், பட் ஆஸ் அ பிகினருக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் அந்த ப்ரான்சரோட வந்து ப்ரௌன் கலர் தான், அதோட கொஞ்சம் லைட் ப்ரௌன். அதனால் அதை எடுத்து மேலே வந்து நான் டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன், எட்ஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. க்ரீஸுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற ஏரியாவில். இப்போ வந்து கட் க்ரீஸ் வந்து இது ஒரு பெஸ்ட் டெக்னிக். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேடட் ப்ரஷ் எடுத்து கன்சீலர் வச்சு ஸ்லோவாக லைக் ஹாரிசாண்டல் இதில் வந்து வெர்டிக்கல் இதில் வந்து சின்ன சின்னதாக நம்ம லைன் இது பண்ணிட்டு நம்ம கையில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் லைட்டர் ஷேடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் அந்த சேம் ஹைலைட்டரோட ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ரௌனும் அந்த லைட்டர் ஷேடும் எங்கே மீட் பண்ணுதோ அங்கே வந்து இந்த ப்ரான்சரை வச்சு ஸ்லைட்டாக நான் வந்து ஒரு டிஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது தனித்தனியாக தெரியக்கூடாது, ரெண்டும் கலந்த மாதிரி உங்களுக்கு பிளெண்டாக இருக்கணும். அதனால் நல்லா நான் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப லைட்டாக இருந்ததுனால அந்த ப்ரான்சர்லேயே இன்னும் கொஞ்சம் அங்கே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டார்க் ஆகிறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போது லோவர் லேஷ் லைனையும் அதே பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் ப்ரான்சர் கலர் எடுத்து கீழேயும் ஸ்மச் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ப்ரௌன் கலர் காஜல், இது வந்து மேபிளினோடது, அதை எடுத்து நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலரும் போகலாம், பட் இது ரொம்ப நான் சட்டிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பர் லேஷ் லைனுக்கும் லோவர் வாட்டர் லைனுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு அதே பென்சில் ப்ரஷ் எடுத்து ஸ்லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது உங்களோட இது. அப்புறம் ஸ்மச் பண்ணதுக்கப்புறம் இப்போ மஸ்காராக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு கேர்ள் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேபிளினோட பிக் ஷாட் மஸ்காரா எடுத்து நல்லா கோட் கொடுத்துக்கிறேன். வேணுன்னா நீங்கள் ஃபால்சிஸ் போடலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இது ஃபால்சிஸ் போகல. ஸோ லிப்ஸ்டிக்கு நான் 2 ஷேட் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இது ரொம்ப நாளாக வந்து இந்த 2 ஷேட் எனக்கு இந்த பர்ஃபெக்ட் ஷேடுக்காக நான் வந்து எல்லாம் இது பண்ணி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த பர்டிகுலர் 2 ஷேடு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது 2ஐயும் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஷேட் நேம் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். நெக்ஸ்ட் இது 40, இது வந்து கொஞ்சம் பர்பிள் கலரில் இருக்கும், அது மெரூன் கலரில் இருக்கும். ஸோ 2 ஷேடையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்பிள் அண்டர் டோனில் ஒரு மெரூன் ஷேட், இதுதான் எக்ஸாக்ட் ஷேட் நான் ஆசைப்பட்டது. ஸோ இதுதான் லுக்கு. இது ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். நீங்கள் இந்த கட் க்ரீஸ் வந்து பெஸ்ட்டு ஹூடட் ஐஸ்க்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த ஹூடட் ஐஸ் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஒரு லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் என்னோடய ஐ டைப்புக்கு வந்து இது அவ்வளோவா செட் ஆகாது, பட் ஸ்டில் உங்களுக்காக இந்த லுக் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் இது ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.